அமித்ஷா சொன்னதை திரும்ப அவர் அப்படியே சொல்லி இருக்கிறாரு. நீங்க பதில் சொல்லுங்களேன் தயவு செஞ்சு எங்களுக்கு. ஆதாரத்தை எடுத்து வச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. இல்ல சகோதரர் நந்தகுமார் பேசுறத கேட்டா அமித்ஷா சின்ன உருவம் பேசுன மாதிரியே இருந்தது. ஏன்னா பொத்தாம் பொதுவா எந்த விதமான தரவுகள். நந்தகுமார் இருங்க, பேசி நீங்க பேசும்போது யாரும் குறுக்கிடல, கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. திடீர்னு இப்படி குதிச்சுக்கிட்டே இருந்தா அவருக்கு பொறுக்க மாட்டேங்குது. நாங்க உண்மையான தகவல்களை சொல்லும் போது அவர் பேசுற அந்த பொய் குற்றச்சாட்டுகளை எல்லாம் நமக்கு வாய் மூடி மௌனியாக இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், காது வலிக்க வலிக்க. ஆனா நான் ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் அப்படி குதிக்கிறாங்க? சரி சொல்லுங்க. அதனால அமைதியா இருக்க சொல்லுங்க. ஆமா, நீங்க சொன்னதுல எந்த விதமான தரவுமே இல்ல. எந்த இடத்துல அந்த சாதிய குற்ற சம்பவம் நடந்ததுன்னு நெறியாளர் கேட்கிறாரு. நிமிஷத்துக்கு மேல பேசியிருக்கேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. சாதிய கலவரம் எந்த இடத்துல நடக்குதுன்னு கேட்கிறாரு பொதுவெளியில. நீங்க பொதுவெளியில எங்கேயோ அது மறந்து போச்சே அப்படிங்கிறீங்க. அந்த ஜோதிடம் பார்க்கும்போது நட்சத்திரங்களுக்கு பலன் சொல்லுவாங்கல்ல, குடும்பத்தில் மகிழ்ச்சி, இன்றைக்கு விருந்து உண்ணுவீங்க, உறவினர் வருகை, இப்படி ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள் தான் நடக்கும் நம்மளை மாதிரி மக்களுக்கு. அதையே மாற்றி 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 போட்டுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு நந்தகுமார் பேசுறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் என்னென்ன குற்றங்கள் நடக்குமோ அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அவியலா போட்டு தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்னு பேசுவது கண்டனத்துக்குரியது. நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். இவர் பேசுற அத்தனைக்கும் என்னால வார்த்தைக்கு வார்த்தை பதில் சொல்ல முடியும். முதல்ல ஹிஸ்டாரிக்கல் சக்சஸ் அப்படிங்கிறாரு மோடி அவர்களோட சக்சஸ். அது இவிஎம் சக்சஸ்ங்கிறது உலகத்துக்கே தெரியும்பா. இந்தியாவில் இருக்கக்கூடிய நந்தகுமார் வேணா அதை பத்தி பேசாம இருக்கலாம். ஆனா உலகளாவிய அளவில் எப்படி இவிஎம் என்கின்ற அந்த மெஷினால் மட்டுமே மோடி அவர்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவை பத்தி அப்படி புகழ்ந்து பேசுறாரு. மகாராஷ்டிரா தேர்தலில் சாயங்காலம் 5 மணிக்கு மேல 5 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வர முடியும்? 5 லட்சம். சரி, ஒரு 5000 பேர் வந்தாங்கன்னா கூட ஓகே, ஒத்துக்கலாம். 5 லட்சம் வாக்காளர்கள் எப்படி வந்தாங்க ஒரே நேரத்துல? அதுக்கு பதில் இருக்கா? சரி, ஓகே. அடுத்து இல்ல, இது அவ்வளவுதான். எனக்கு நீங்க அமித்ஷா பேசுறதுக்கு பதில் அதுதான் அவர் கோட் பண்றத நான் எழுதி வச்சிருக்கேன். அவ்வளவுக்கும் பதில் சொல்லி ஆகணும். அப்புறம் மோடி 3வது முறைங்கிறார். 3வது முறை இல்ல, இது முதல் முறையாக மைனாரிட்டி அரசு. அதை முதல்ல ஒத்துக்க சொல்லுங்க. அடுத்தது 1 லட்சம் கோடி காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொடுக்கப்பட்டது, இப்போ 6 லட்சத்தி சொச்சம் அப்படிங்கிறாரு. அப்போ உள்ள நிதி நிலைமை என்ன, அப்போ உள்ள வருமானம் என்ன, அப்போ உள்ள பணத்தின் மதிப்பு என்ன, அந்த நிலைக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்போ விலைவாசி ஏறி இருக்கிறது, பணத்தின் மதிப்பு குறைந்து இருக்கிறதா ஏறி இருக்கிறதாங்கிறது அவருக்கே தெரியும். அதனால 6 லட்சம் கோடிங்கிறது கொடுக்கிறது ஒன்றியத்தின் கடமை. அதை ஒரு பெருமையா சொல்றதுங்கிறது எப்படி நீங்க பெருமையா எடுத்துக்க முடியும்? அது மாதிரி ஏர்போர்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், போர்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்றார். இதைத்தானே நாங்க சொல்றோம். ஏர்போர்ட் கொடுத்துருக்காங்க, போர்ட் கொடுத்துருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது எல்லாமே அதானிக்கும் அம்பானிக்கும் செல்வது. தமிழர்களாகிய ஒரு அரவிந்தாட்சனுக்கும் ஆண்டாளுக்கும் சகோதரருக்கும் வந்திருக்கா? இந்த மாதிரியான எளிய மக்களுக்கு என்ன வந்து சேர்ந்திருக்கு பிஜேபியோட ஆட்சியில இருந்து? நாங்களே அதுதான் கேக்குறோம். என்னன்னா கேஸோட 50 ரூபாய் மானியத்தை கூட கொடுக்கல. ஏழை எளியவர்களுக்கு போயிட்டு இருந்த அந்த மானியத்தை கூட நாமம் போட்டிருக்காரு நம்முடைய பிரதமர்ங்கிற போது, அப்படிப்பட்ட பிரதமரின் ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் வந்து இங்க ஒளரி கொட்டியிருக்கார் மதுரையில. அவரை பார்த்து இவர் புலாங்கிதமா பேசிட்டு இருக்காருன்னா எப்படி இதை ஏத்துக்க முடியும்? அடுத்தது சொத்து குவிப்பு வழக்கு, இடி ரெய்டு, அதுல எங்களுடைய தலைவர்களுடைய பெயரையெல்லாம் அடுக்கிறாரு. தங்கம் தென்னரசு, செந்தில் பாலாஜி, கதிர் ஆனந்த், ஐ பெரியசாமி, ஜெகத் ரட்சகன் அப்படின்னு நாங்க சொல்ல ஆரம்பிக்கட்டுமா? சிஏஜி வழக்கு என்னாச்சு? அப்புறம் ரஃபேல் ஊழல் என்னாச்சு? அந்த ஹிண்டன்பர்க் அறிக்கை என்னாச்சு? இப்ப சமீபத்தில் அதானியை பத்தி வந்தது இல்ல ஊழல் அறிக்கை அமெரிக்கால, அதற்கு என்ன பதில் இருக்கிறது? அப்புறம் டெல்லியில அந்த துவாரகா ரோடு போட்டாங்க. 1 கிலோமீட்டருக்கு 250 கோடி செலவு பண்ணி தங்கத்தால ரோடு போட்டிருக்காங்க. உலகத்திலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு. அது ஒரு ஊழல் இல்லையா? ரஃபேல் ஊழலோட அந்த ஆவணங்கள் எங்க போச்சு? எரிஞ்சு போச்சு. இப்படியாக ஊழலின் ஆட்சி. அதை தவிர எலக்டோரல் பாண்ட், இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிக அதிகமாக சொத்து சேர்த்திருக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி தானே. 2014 வெறும் 300 சொச்சம் கோடி தான் இருந்தது. இப்போ 2000 சொச்சம் கோடியை வைத்திருக்கிறது பிஜேபின்னா, பிஜேபியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், நம்முடைய பிரதமர், உள்துறை அமைச்சர்லாம் போய் வயல்வெளியில இறங்கி வேலை செஞ்சு உழைச்சு அப்படி சம்பாதிச்சு அந்த கட்சிக்கு நிதி கொடுத்திருக்காங்களா? கொரோனாவில் கூட ஊழல் செய்தது பிஜேபி ஆட்சி. கொரோனா தடுப்பூசியை தயாரிப்பதற்கு அந்த நிறுவனம் எலக்டோரல் பாண்டு மூலமாக நிதி கொடுத்த பின்பு அவர்களுக்கு அந்த உரிமை கொடுத்ததா இல்லையா பிஜேபி? இப்படியாக ஊழல் பட்டியலை ஆரம்பித்தால்
நிற்கவே நிற்காத ஒரு மிகப்பெரிய பட்டியலை வைத்துக்கொண்டு, அதை தவிர A1 குற்றவாளி என்று நீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்கப்பட்ட அதிமுகவை கூட்டணியில் வைத்துக்கொண்டு இவர்கள் பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் மீது கூட, இருந்த அமைச்சர்கள் மீது கூட 10 பேர் மேல வழக்கு இருக்கா இல்லையா? கொடநாடு கொலை வழக்கெல்லாம் யார் பக்கத்துல சேர்க்க போறாரு? அப்புறம் மகாராஷ்டிராலேயே அஜித் பவார் மேல 20,000 கோடி ஊழல்னு சொன்ன அதே பிரதமர் தான் மறுநாள் அவரை துணை முதல்வர் ஆக்கி வச்சிருக்காருங்கிறது எப்படி நியாயமாகும்? அதை தவிர உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு வாஷிங் மெஷினாக ஒரு கட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தவிர கிறிஸ்துவத்தில் செயின்ட்ஹுட் கொடுப்பாங்க தெரியுமா, அப்படியாக புனிதப்படுத்துகின்ற ஒரு மிகப்பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி ஆட்சி மட்டும்தானே. இப்படியாக மிகப்பெரிய குற்றச்சாட்டை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். சுங்கச்சாவடி, பொதுமக்கள் நாம் பயன்படுத்துகின்ற அந்த சுங்கச்சாவடியில விதிகளை மீறி 132 கோடி வசூல் செஞ்சிருக்காங்க. ஏழை பாழைகள் நம்ம தான் போயிட்டு வந்துட்டு இருக்கோம். சரி, ஓகே, பேசலாம். அப்புறம் ஏழை பாழைகளில் அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, ஒன்றிய அமைச்சகத்தின் அந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டில் செயல்படுத்தல. என்ன திட்டம்? பக்கோடா போடுறதும் விஸ்வகர்மா திட்டம் தான் இவங்க கொடுக்கிற திட்டம். இதை நாம எதுக்கு இங்க தமிழ்நாட்டில் செயல்படுத்தணும்? தமிழ்நாட்டில் மிகச்சிறப்பான ஆட்சியை திராவிட கழகங்கள், திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அரை நூற்றாண்டுக்கும் மேலாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்தாங்களா? அதுக்காக குரல் கொடுத்திருக்காரா ஒன்றிய அமைச்சர், உள்துறை அமைச்சர்? அதை தவிர எங்களுடைய RS பாரதி அவர்கள் மிகச்சிறப்பாக சொன்னார்கள், ஒரிசாவில் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்லிவிட்டு இங்க மதுரையில வந்து நீங்க கீதோபதேசம் செய்றீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதே மாதிரி எங்களுடைய மதிப்புக்குரிய ராசா அண்ணன் அவர்கள் மிகச்சிறப்பாக சொல்கிறார், மத கலவரத்தை தூண்டி இங்கே இருக்கின்ற அமைதி பூங்காவான நிலையை மாற்றி தமிழ்நாட்டில் எப்படி இங்கே இருக்கக்கூடிய மக்களின் நிம்மதிக்கு குந்தகம் விளைவிப்பது என்பதை யோசித்து அதற்கான ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மாதிரி இருந்தது அமித்ஷா அவர்களின் பேச்சு. அது உள்துறை அமைச்சரின் தகுதிக்கும் அவர் வகிக்கின்ற பதவிக்கும் பொருத்தமானதாக இல்லை என்று சொல்லி இருக்கிறார்.